நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இந்த விம் கேம் எப்படி விளையாடுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதில் போய் நீங்கள் விளையாடுங்க. அதில் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் எடுத்தால் உங்கள் ஃபோன் நம்பரு ஏதோ ஒன்று கேட்குது. அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா பிக் பாஸினுடைய வீக்கெண்ட் ஷோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் காட்டுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கணும் போல இருக்குது. அந்த ஸ்க்ராட்ச் கார்டு வரும்போது நீங்கள் இது பண்ணிக்கணும். சரி, அந்த லிங்க் நான் வைக்கிறேன். இப்போ பரபரப்பான முறையில் பிக் பாஸ் வீட்டில் ஓட்டிங் போயிட்டுருக்குங்க. இந்த வாரம் நாமினேட் ஆனது பார்த்தீங்கன்னா 3 நபர்கள் தான். டைட்டாக போடணும்னு விஷ்ணு அடிக்கடி சொல்லுவார். இவ்வளோ டைட்டாக போடுவீங்க அப்படின்னு சரவண விக்ரம் வருந்திய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ என்னென்னா விசித்ரா, ரவீனா, விக்ரம் இவங்க 3 பேர் தான் நாமினேஷனில் இருக்காங்க. இப்போ சரவண விக்ரம் எப்போதுமே ஒரு 12-1 மணி அளவில் வந்து அந்த கேமரா கிட்ட சொல்லுவார், பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ தியானத்தில் இறங்கிட்டாருங்க. அப்படியே உரு போடுறாரு. நான் வந்து சீசன் 7 வின்னர் ஆயிடணும் உரு போட்டுக்கொண்டு இருக்கும் அந்த காட்சிகளை பார்க்குறோம். இந்த பையன் இந்த வாரம் எஸ்கேப் ஆனானா இதுக்கப்புறம் இவனை ஃபைனல் போகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா இதேமாரி உரு போட்டே போயிடுவார் போல இருக்கு. ஆனால் என்னென்ன எனக்கு பிடிக்கல, சரவண விக்ரமே எனக்கு கண்டிப்பாக பிடிக்கவே இல்லை. காரணம் என்னென்னா இவ்வளவு அதாவது சில இடங்களில் பேசணுங்க. நீங்கள் பல இடங்களில் பேச வேணாம். சில இடங்கள் உனக்கு அநியாயம் நடக்கிற இடத்துல நீ பேசலைன்னா நீ எல்லாம் எப்படி டைட்டில் வின்னருங்கிற அந்த குவாலிட்டிக்கு வருவ அப்படிங்கிறதுனால இவருக்கு கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு கிடையவே கிடையாது. இவர் வெளியேறும் தான் நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரவீனாவுக்கு ஆதரவு இருக்கா அப்படின்னா எனக்கு ரவீனாவுடைய அந்த நாரதர் வேலையும் எனக்கு பிடிக்கலை. ஏன்னா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கலகம் மூட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கோம். அந்த கேம் சீரியஸ்னஸே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்போ 2 எவிக்ஷன் பண்ணணும். 3வது இந்த விசித்ராமா சில நேரங்களில் சின்ன புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, சில நேரங்களில் மெச்சூராக பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரங்கள் அந்த பிரதீப் விஷயத்தில் இவங்க வந்து ஒரு ஸ்பீச் பண்ணாங்க, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு. அப்போ ஏறிச்சிங்க அவங்க கிராஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பூகம்பம் சொல்லும் பொழுது எல்லோருமே அவங்கள வந்து ஐயோ என்ன இந்த அம்மா வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டமே இருக்குட்டு. ஆனால் அதற்கு பிறகு வந்து அவங்க பெரிய சொல்லிக்கொள்ளும்படி ஆளில் அந்த 2 வீக் அவங்கள இன்னும் தூக்கிட்டு வருது மேலே. இதுக்கு பிறகு அவங்க கேமில் ஏதாவது பண்ணுவாங்கங்கிற சுவாரஸ்யத்தோடு நம்ம காத்திருக்கோம். ஆனால் விக்ரம் கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது.